ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், திருப்பி ஆரம் கிளாஸ்க்கு. ஸோ இப்போ விலகல் வரைபடம் படிச்சிட்டோம். ஸோ திருப்பி ஒரு சின்ன ரிவைண்ட் வந்து என்ன நம்ம படிச்சிருக்கோம் இது வரைக்கும் அப்படின்ட்டு. ஸோ வாமுருபினி, sorry, அட்சயா நிறைய கிளாஸ் வரல, பிரதக்ஷி ஒரு கிளாஸ் வரல, வாமுருபினி ஆல்மோஸ்ட் எல்லா கிளாஸும் வந்திருக்கீங்க. ஸோ என்னென்ன படிச்சிருக்கோன்னு கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. புள்ளி விவரவியல்னா என்னன்னு பார்த்துருக்கோம். தரவுகளை வந்து ஒழுங்குபடுத்துறது பார்த்தோம். ஒழுங்குபடுத்தப்படாத தரவு எப்படி இருக்கும், ஒழுங்குபடுத்தப்பட்ட தரவு எப்படி இருக்கும்னு பார்த்தோம். கூட்டமாக்கப்பட்ட தரவு பரம்பல் ஒன்று எப்படி தயாரிக்கிறது, ஒரு வகுப்பாய்டு அட்டவணை வந்து எப்படி தயாரிக்கிறது அது பார்த்தோம். இதெல்லாம் நீங்க ஓலவில் படிச்சது சின்ன விஷயங்கள் தான், திருப்பி இதுகளையும் படித்தோம். அடுத்து வந்து திரள்மிதிறன் பரம்பல் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ திரள்மிதிறன் ஒன்று வரும், அதை எப்படி சதவீத திரள்மிதிறன் எப்படி கண்டுபிடிக்கிறது இதுகள் பார்த்தோம். அடுத்து உங்களுக்கான ஒர்க்ஸ் தந்தேன். அடுத்தான் மைய நாட்டு அளவீடுகள்னு ஒன்று பார்த்தோம். சரி, மைய நாட்டு அளவீடுகள், ஆகாரம், இடை, இடையம். ஸோ அதில் ஆகாரம்னா என்ன, இடைனா என்ன, இடையம்னா என்ன. அடுத்து ஒரு கூட்டமாக்கப்பட்ட தரவு பரம்பல்ல இருந்து இடைய வந்து எப்படி கணிப்பிடுறது, இதுதான் உங்களை எக்ஸாமுக்கு வரப்போகின்ற கேள்வி. இந்த மாதிரி தான் வரப்போகுது. ஸோ அதை வச்சுக்கிட்டு எப்படி இடை காண்றது, சரியா, அதை பார்த்தோம். ஒரு சின்ன விஷயம்தான். அடுத்து உத்தேச இடையை கணித்தல், அதாவது உத்தேசமா ஒரு வகுப்பா இடையை எடுத்து அதை வச்சுக்கிட்டு எப்படி இடையை கணிப்பிடுறது அப்படின்னு பார்த்தோம். அடுத்து தான் இந்த பிரிக்கை அளவீடுகள் இல்லாட்டி விலகல் அளவீடுகள் அப்படின்ட்டு ஒரு விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதில் காரணிகள் பார்த்தோம், வீச்சு பார்த்தோம், பிரிக்கை வரைபடம் எப்படி வரைகிறதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு பார்த்தோம் இடை விலகல் இல்லாட்டி சராசரி விலகல். ஸோ அதையும் பார்த்துட்டோம். அடுத்து விலகல் வரைவு வந்து எப்படி வரைகிறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் பார்த்துட்டோம். மாமரூபினி, இவ்வளோ விஷயங்கள் பார்த்துட்டோமே, எல்லாம் ஞாபகம் இருக்கா? ஓ இருக்குண்ணா. ஓகே, குட். அட்ஸ்யா, கன்ஃபியூஷனாக இருக்கா, என்னடா இவ்வளோ படிச்சிருக்கானுங்க அப்படின்ட்டு? சரி அட்சயா, கேட்கல? சரி, ஓகே. என்ன சார் நான் சொல்றது? சாரி, விலங்கல நீங்க பேசுறது புரியலையா என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லி? அப்படியா? சார். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். திருப்பி ஒரு இதை படிப்போம், ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க. ரெக்கார்டிங் இருக்கு, அதையும் பாருங்க. அதுவும் புரியாட்டி கேளுங்க, சொல்லித்தரேன், நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ ஒரு விஷயம் படிக்க போறோம், நியம விலகல். சரியா, இந்த பாருங்க, இந்த பிரிக்கை அளவீடுகள்ல வந்து கடைசி ஒன்று நியம விலகல். ஏன்னா வீச்சு பார்த்துட்டோம், சராசரி விலகல் பார்த்துட்டோம், இல்லாட்டி இடை விலகல் பார்த்துட்டோம், காலணிகள் பார்த்துட்டோம். நியம விலகல்னு ஒன்று பார்க்கணும் லாஸ்டா. சரி, ஸோ அதையும் பார்த்துட்டோம்னு சொன்னா இந்த இந்த சாப்டர் முடிஞ்சிடும். ஸோ நியம விலகல்னு சொல்றது வந்து அதுவும் ஈஸியான ஒரு விஷயம் தான், ஒன்றுமே கஷ்டமான விஷயம் இல்லை. பார்த்து பயந்துடாதீங்க என்னடா இது அப்படின்னு சொல்லி. என்னன்னு சொன்னா இப்போ அதே தரவை வச்சுக்கிட்டு தான் இதையும் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தெரியும், மாணவர்கள்ட்டு 10 மாணவர்கள் போட்டிருக்கேன், அவர்கள்ட்ட மதிப்பெண்கள் போட்டிருக்கேன், இடை போட்டிருக்கேன், சராசரி விலகலும் போட்டிருக்கேன். சரியா, இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும் தானே எப்படி கணிப்பிடுறதுன்னு சொல்லி? அட்சயா? ஆம் சார். எஸ், இது வரைக்கும் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் உங்களுக்கு இல்லை. இது வரைக்கும் பார்த்துட்டோம், அதை வச்சுக்கிட்டு எப்படி வரைபடம் வரைகிறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ அடுத்ததா ஒரு அட்டவணை போட போறீங்க, நியம விலகல். சரியா, என்னது நியம விலகல்? அதாவது இது என்னன்னு சொன்னா, இந்த சராசரி விலகல் இருக்கு இல்லையா, அது விட்டு வர்க்க மூலம், வர்க்க மூலம் தான் இந்த நியம விலகல், அவ்வளவுதான். வர்க்க மூலம்னா என்ன அமருபினி? அமருபினி, ம். வர்க்க மூலம்னா என்ன? அண்ணா அண்ணா சரியா தெரியல எனக்கு. ஓகே, சொல்லுங்க தெரிஞ்சத. ஓகே, அட்சயா உங்களுக்கு தெரியுமா?
அதண்ட மடங்கு அண்ணா. ஓகே. அட்சயா? தெரியல சார். ஓகே. பிரதக்ஷி? அதே என்னால பெருக்கும் போது கிடைக்கிறது அண்ணா. ஓகே, வெரி குட். குட் பிரதக்ஷி, கரெக்ட் ஆன்சர். அதாவது வர்க்க மூலம்னு சொன்னா இந்த இந்த ஆன்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், -22.5னா அதுக்கு மேல ஒரு ரெண்டுன்னு போடுவோம் இல்லையா? அதாவது இத இதாலேயே பெருக்கிற வர விடத்தான் அதோட வர்க்க மூலம். விளங்கிச்சா? இந்த பெருமானத்தை அதோட பெருமானத்தாலே பெருக்கணும், அதுதான் வர்க்க மூலம். சரியா? வர்க்க மூலம்னா என்னன்னு விளங்கிச்சா அப்ப? வாமரூபினி? விளங்கிச்சு அண்ணா. அதுதானே நான் மடங்குன்னு சொல்றேன். ஓகே, அது கரெக்ட் தான், நோ ப்ராப்ளம். அதாவது இப்ப ரெண்டுன்னு சொல்லி ரெண்டால பெருக்கி விட்டுறதில்ல. சரியா? ரெண்டு தானே மேல வரும் வர்க்க மூலம்னு சொன்னா இந்த மாதிரி. ஸோ அதனால ரெண்டால பெருக்கம் இல்லை, இந்த பெருமானத்தை அதோட பெருமானத்தாலேயே பெருக்கணும். ஸோ அதுதான் வர்க்க மூலம். ஸோ இந்த சராசரி விலகலுக்கு வர்க்க மூலம் கண்டீங்கன்னு சொன்னா அதுதான் நியம விலகல். அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணுமே இல்லை. சரியா? இப்ப பாருங்க, மாணவர்கள் மதிப்பெண்களுக்கு பாருங்க எக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. சரியா? எக்ஸ். சரியா? இடைக்கு பாருங்க, எக்ஸின் மேல ஒரு கோடு போட்டிருக்காங்க. ஏன்னா அதாவது அந்த அந்த சமன்பாடுக்காக நான் சொல்றேன். சரியா? எக்ஸுக்கு மேல கோடு ஒன்று போட்டிருந்தா அதான் இடையாம், இடைக்கான அந்த குறியீடு. சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து சராசரி விலகல்னா உங்களுக்கு தெரியும், இந்த மதிப்பெண் வந்து இடையில இருந்து எவ்வளோ கழிக்கிறோம். ஸோ அதை தான் போட்டிருக்காங்க இந்த பாருங்க குறியீட்டில். பிரக்கெட்ல எக்ஸ்ல இருந்து மைனஸ் எக்ஸின் மேல ஒரு கோடு, அந்த கோடு வரும், அது வந்தா இடை. சரியா? ஸோ மதிப்பெண்கள்ல இருந்து இடை வந்து கழிச்சா வரை தான் சராசரி விலகல். அதுக்கான குறியீடு சொல்றேன். பிரதக்ஷி, கேன் யூ மியூட் ப்ளீஸ்? ஓகே, குட். சரி. ஸோ இது சராசரி விலகலுக்கான குறியீடு. சரியா? இப்ப நியம விலகல்னு சொன்னேன்னா அது இது விட்டு வர்க்க மூலம். ஏன்னா ஸோ பாருங்க, இந்த பாருங்க எக்ஸ் மைனஸ் எக்ஸின் மேல அந்த ஒரு கோடு போட்டா சராசரி விலகல் தானே அர்த்தம். எஸ், அதுக்கு மேல ஒரு வர்க்க மூலம், அதாவது ரெண்டை போட்டீங்கன்னு சொன்னா அதான் நியம விலகலுக்கான குறியீடு. ஸோ விளங்கிச்சு இந்த குறியீடுகள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி? ஸ்டூடெண்ட்ஸ், குழப்பமா இருக்கா? விளங்கிச்சு அண்ணா. ஓகே. அட்சயா விளங்கிச்சா? அண்ணா. ஓகே, குட். எஸ். இப்போ நியம விலகல் காண்றது வந்து சிம்பிள். சரியா? இதோட வர்க்கமூலம் சொல்றது அதை அதாலே பெருக்கிறது. ஸோ -22.5 -22.5 பெருக்கணியன்னு சொன்னா ஆன்சர் வந்து 506.25. ஸோ அதான் நியம விலகல். ஸோ மைனஸை மைனஸால பெருக்கும் போது அது ப்ளஸ் ஆயிரும். ஏன்னா ஸோ அது வந்து இங்கே அதனால ப்ளஸ்ல தானம் வந்திருக்கு, பாசிட்டிவ்ல வந்திருக்கு. சரி. அடுத்து இதுக்கு வந்து 17.5ன்னு சொன்னால் அதோட வர்க்க மூலம் 17.5 17.5 பெருக்கி விட்டீங்கன்னு சொன்னால் 306.5ன்னு வருது ஆன்சர். ஓகே. ஸோ உங்களுக்கு தெரியும் மைனஸை மைனஸால பெருக்குனா ப்ளஸ் ஆயிரும். ஸோ இங்கே வரப்போகிற எல்லா பெருமானும் கண்டிப்பாக ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். சரியா? ஓகே. அப்படி ஒவ்வொன்று தொட்டும் வர்க்க மூலத்தை போட்டு நியம விலகலை கண்டுருவீங்க. சரியா? ஸோ உங்களுக்கு கேள்வியில் விலகல் வரைபடத்தை வரைஞ்சி அதோட நியம விலகலையும் கணிப்பிடுக அப்படின்னு வந்துச்சுன்னு சொன்னா அதோட வர்க்க மூலத்தை போட்டு கண்டுபிடிப்பீங்க. ஸோ இவ்வளவு தான் விஷயம். சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, சிக்மான்னு போட்டிருக்காங்க. ஏன்னா சிக்மா நியம விலகல், இந்த குறியீடை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நியம விலகல் விட்டு குறியீடு ஏன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸின் மேல ஒரு கோடு பிரக்கெட்ல வந்து வர்க்க மூலம் போட்டா என்னது நியம விலகல். ஸோ சிக்மா நியம விலகல்னு சொல்றது இது கூட்டுத்தொகை. ஏன்னா மொத்த கூட்டுத்தொகை தான் சிக்மா நியம விலகல். இப்படி வந்துடும். ஏன்னா 2063.75 தான் இதை ஃபுல்லா கூட்டினா. ஸோ அதுக்கு ஒரு சமன்பாடு இருக்கு பாருங்க, அதுவே தான். சரியா? இந்த மொத்த பெருமானத்தை 10 மாணவர்கள் தானே, ஸோ 10ஆல பிரிச்சு விட்டோம்னு சொன்னா நியம விலகல் வந்துடுது. ஸோ நியம விலகல் வந்து 206.35. சரியா?
ஸோ விளங்கிச்சா இது எப்படி செய்யறதுன்ட்டு? ஏதாச்சும் டவுட் எதுவும் இருந்தால் சொல்லுங்க. அண்ணா சிக்மான்னு சொல்றது கூட்டுத்தொகைக்கா? எஸ். ஆமா ஆமா ரூபினி, சிக்மான்னு சொல்றது மொத்த கூட்டுத்தொகை. சரியா? இப்போ இங்க சிக்மா நியம விலகல் அப்படின்னு போட்டோம்னு சொன்னா இந்த நியம விலகல் அவ்வளோத்தையும் கூட்டி வர பெருமானதை தான் நம்ம போடுறோம். ஸோ இது மொத்தத்தையும் கூட்டினா ஆன்சர் வருது 2063.75 அப்படின்னு வருது. ஸோ இதுதான் சிக்மா நியம விலகல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதை போட்டுட்டு சிக்மா நியம விலகலின் கீழ் என்னன்னு சொல்றது எண்ணிக்கை, எத்தனை எண்ணிக்கை, எத்தனை பேர். ஸோ அதால பிரிச்சுக்கிட்டோம்னு சொன்னா உங்களுக்கான நியம விலகல் ஆன்சர் வந்துடும், சராசரி நியம விலகல். ஸோ விளங்கிச்சா ஸ்டூடெண்ட்ஸ்? ஏதாச்சும் சந்தேகங்கள், குழப்பங்கள்? அச்சா விளங்கிச்சா? ஓகே சார். ஓகே, ஒரு ஒரு குழப்பம் ஒன்று தெரியுது. கிளியரா? கிளியர் இல்லாட்டி திருப்பி சொல்லுங்க, திருப்பி ஒருக்கா சொல்லி தரலாம். பாமரூபினி? இல்ல சார். ஓகே. ஓகே, வெரி குட். பாமரூபினி? விளங்கிச்சு அண்ணா. வெரி குட். பிரதக்ஷி? விளங்கிட்டேண்ணா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ரொம்ப பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னு நினைக்கிறேன். குயிக்காக புரிஞ்சுக்கொள்றீங்க. எனக்கெல்லாம் கண்டிப்பாக அப்படி புரியாது. அதோட மேக்ஸில் நான் கொஞ்சம் ரொம்ப வீக்கு. ஸோ வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து நம்ம வரைபடங்கள் பார்க்கணும். ஆஹ், இதோட இந்த மெக்ஸ் முடியுதுன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஓகே. ஸோ டவுட் எதுவும் இருந்தால் கேளுங்க. இருக்கின்றதா டவுட் எதுவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து? ஒரு 8 கிளாஸ் முடிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி இருக்கு, 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸ் இருக்கு. ஸோ ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, திருப்பி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு பெரிய ஒரு பாடத்தையே படித்து முடிச்சிட்டோம். தரவுல ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு இங்கே வந்து நிற்கிது இந்த பாடம். ஸோ இந்த பிரிக்கை அளவீடுகளில் கேள்வி எப்படி வரும்னு சொன்னா இந்த மெயின் பண்ணி தான் வரும். சரியா? ஒரு தரவு பரம்பலை கொடுத்துருவாங்க ஒரு அட்டவணையில், ஒரு பெரிய தரவு பரம்பலாக இருக்கும். அதுட்ட இடைய கணிப்பிட்டு சராசரி விலகலனை கணிப்பிடுக அப்படின்னு வரும். அடுத்து சராசரி விலகலுக்கான விலகல் வரைபடம் ஒன்றினை வரைக அப்படின்னு வரும். ஸோ விலகல் வரைபடம் வரைவீங்க. அடுத்து மேபி நியம விலகலை கணிப்பிடுகனும் வரலாம். அப்படி வந்துச்சுன்னு சொன்னா அதே அட்டவணையில நியம விலகல் அப்படின்னு எட் பண்ணி அதையும் கணிப்பிடுவீங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் சமன்பாடு முக்கியம், டைமிங் முக்கியம், நீட்னஸ் முக்கியம் ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? இந்த சாப்டர் ஈஸியா மார்க்ஸ் எடுக்கலாம் இந்த மூணும் இருந்தா. டைம் கொஞ்சம் வேகமா போகும், மேக்ஸ் உங்களுக்கே தெரியும். அதே போல சாரி ஸ்டூடெண்ட்ஸ், எவ்வளோ நீட்டாக செய்கிறீங்களோ அந்தளவு தூரம் உங்களுக்கான மார்க்ஸும் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க, சொல்லலாம். அண்ணா. யா ரூபினி சொல்லுங்க. அஹ், அண்ணா இப்போ சராசரி விலகலை காண்கன்னு ஒரு கேள்வி கொடுத்துட்டு திரும்ப ஓகே நியம விலகலை காண்கன்னு அப்படின்னு சொல்லி ரெண்டாவது கேள்வி கொடுத்தாங்கன்னு சொன்னான்னா அது ஓகே ரெண்டு அட்டவணை வரைஞ்சிருமாண்ணா இல்லாத ஒரே அட்டவணையில வரைஞ்சிருமாண்ணா? ஓகே ரூபினி, ஒரு அட்டவணையில் வரையலாம், நோ ப்ராப்ளம். ஓகே அண்ணா. இப்போ உங்களுக்கு கேள்வி வந்து அமருபினி, இப்போ பார்ட் டூ டூ தானே செய்முறை புவியியல். இப்போ மூணாவது கேள்வி வருதுன்னு வச்சுக்கொள்வோமே, மூணு நம்பர் போட்டு அதில் உப கேள்விகள் அத்தனை வரும், 1 2 3 அப்படி. ஸோ சாரி ஸ்டூடெண்ட்ஸ்,
ஸோ உப கேள்விகள் தானே வரும். ஸோ 1 2 அப்படின்னு நம்பர் பண்ணிட்டு அந்த ரெண்டுக்குமான ஆன்சரை நீங்கள் ஒரே அட்டவணையில் கொடுப்பீங்க. ஈஸியா விளங்கிச்சா? சின்ன விஷயம் தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் ஒரு விஷயம் வந்து சொல்ல மறந்துட்டேன். இந்த விலகல் வரைபடம் இல்லை, இந்த வரைபடங்களோட நன்மை என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? தரவை வந்து இப்படி அட்டவணையில காட்டுறதை விட நம்ம வரைபடம் மூலியமா காட்டினால என்னென்ன நன்மைகள் வந்து கிடைக்கும் நமக்கு? சொல்லுங்க பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குதா? ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குதா? விளங்குது அண்ணா. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சாரி நெட்வொர்க் இஷ்யூ. ஸோ ஓகே, இந்த வரைபடங்கள் மூலியமா காட்டல நன்மை என்னன்னு கேட்டேன்னா, அதாவது உங்களுக்கு தரவு இந்த அட்டவணையில காட்டுறதை விட இப்படி வரைபடம் மூலியமா காட்டும்போது அது ஈஸியா விளங்கி கொள்ளக்கூடியதா இருக்கும். ஏன்னா பார்த்தோன்னே உங்களுக்கு கண்டுபிடிச்சிருவீங்க. ஏ வந்து -22.5 இருக்காரு, பி வந்து -17.5 இருக்காரு, ஜே வந்து ப்ளஸ்ல இருக்காரு, 22.5 இருக்காரு. அப்படி ஒரு விஷயத்த வந்து ஒரு ஒரு தகவலை வந்து எளிமையா விளங்கி கொள்ளக்கூடியதா இருக்கும். சிக்கல் தன்மை இல்லாம இருக்கும். சரியா? அதாவது கல்வித்துறையில இல்லாத ஒரு சாதாரண நபரால கூட இந்த தரவுகளை வந்து விளங்கி கொள்ளக்கூடியதா இருக்கும். இந்த மாதிரி பல நன்மைகள் இருக்கு இந்த வரைபடங்கள் மூலியமா காட்டுறதுக்கு. ஸோ இப்படி ஒரு கேள்வியும் 3வது கேள்வியா போட்டு விடுவாங்க மேபி. சரியா? நீர் வரைந்த விலகல் வரைபடத்தை கொண்டு அஹ், அதன் நன்மைகள் மூன்றினை சுருக்கமாக ஆராய, இந்த மாதிரி கேள்விகள் போடுவாங்க. ஸோ நீங்க வரைஞ்சதை வச்சுக்கிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரியா? ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணக்கூடிய வகையில் வந்து நீங்கள் எழுதக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம அடுத்த கிளாஸில் கொஞ்சம் டீட்டெயிலாக படிப்போம். நீங்களும் கொஞ்சம் தேடி பாருங்க. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ. ஏதாச்சும் டவுட் இருக்கா? அண்ணா இன்னைக்கு கொடுத்த கேள்வியிலே அண்ணா இது ரெண்டையுமே செய்யணும். ஆமாம் ஆமாம் ரூபினி, அதே கேள்வியில் அவலத்தையும் செய்யணும். சரியா? அதாவது சராசரி விடை காணணும், சராசரி விலகல் காணணும், விலகலுக்கான வரைபடம் ஒன்று வரையணும், நியம விலகலும் காணணும். ஸோ இதை அப்படியே ஒரு அட்டவணையில் அடிப்பீங்க. விலகல் வரைபடம் வந்து ஒன்று வரைவீங்க, அவ்வளோதான். சரியா? மிச்ச விஷயங்கள் அடுத்த கிளாஸில் படிப்போம். ஸோ கட்டாயம் அது செய்யணும். ஓகே அட்சயா? ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கிளாஸ். ஓகே, தேங்க்யூ. குட் நைட் ஸ்டூடெண்ட்ஸ். நாளைக்கு சந்திப்போம். தேங்க்யூ அண்ணா. குட் நைட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.